கோல்ட பொறுத்தவரைக்கும் ஆஸ் யூசுவல் நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ, போன வாரம் அதே தான். இன்னொரு செல் கேண்டில் அஃப்கோர்ஸ் எதிர்பார்த்தோம். அவன் என்ன பண்ணான்னா, இப்போ ப்ரீவியஸ் வீக் வந்து க்ளோஸ் பண்ணி இன்சைட்ல க்ளோஸ் வச்சான். ஸோ நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, இந்த இதுலருந்து இன்னொரு புஷ் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஆனா அவனால குடுக்க முடியல. ரொம்பவே வந்து பெரிய லெவல்ல வந்து ஃபால் ஆயிட்டான். இந்த வாரமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் வீக்கோட ஹைய ஸ்வீப் பண்ணிட்டு தான் வந்து வந்திருக்கான். பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி குளோஸ்ட் அபோவ் ஆல்மோஸ்ட். நம்ம வந்து லைக் இங்கேயும் பாருங்க. இந்த மாதிரி வந்து லோவர் ஹை 3 பார் ஸ்விங் மேக் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். ஸோ என்னைய பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் வீக் ஹை அண்ட் லோ வந்து ஸ்வீப் பண்ணி கரண்ட் வீக் வந்து கம்ப்ளீட்டா வந்து என்ன ஆயிருக்கான், ஒரு இன்டெசிஷனல் கேண்டில் வச்சிருக்கணும். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம் வி டோன்ட் ஹேவ் எனி ஐடியா. நமக்கு வந்து இன்னும் வந்து புல்லிஷ் கேண்டில் வைக்க போறான், பேரிஷ் கேண்டில் வைக்க போறான் அப்படின்றது தெரியாது. இப்போ மந்த்லி ஓப்பனிங் இருக்கு. நம்ம மந்த்லி ஓப்பனிங்ல வேணா நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். மந்த்லி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. லைக் மந்த்லியில வி ஹேவ் a ஹியூஜ் ரிஜெக்ஷன் கேண்டில். இட்ஸ் a ஹியூஜ் ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டில்ல பிரைஸ் ஆல்மோஸ்ட் ரீப்ரைஸ்டு ஈக்லிபிரியம். ஸோ நம்ம எப்பயுமே எதிர்பார்க்கறது என்ன? ஈக்லிபிரியம் வரணும். ஒரு எந்த ஒரு ரிஜெக்ஷன் கேண்டில் எடுத்தாலும் ஒரு ஈக்லிபிரியம் வரணுன்றது தான் நம்மளோட இன்ட்ரெஸ்ட். பிரைஸ் ஈக்லிபிரியம் வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மல் டேர்ம்ஸ்ல பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் மந்த்துக்கு இன்சைட்ல தான் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இது வந்து கரெக்டா நடக்குதுன்ற பட்சத்தில் நம்மளுடைய டார்கெட் வந்து என்னவா இருக்கணும்? ப்ரீவியஸ் மந்தோட ஹையா தான் இருக்கணும். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 4800 சம்திங். பட் இந்த வாரு, இந்த நியூஸ் இதெல்லாமே நம்ம வந்து கன்சர்னா வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது, ஓகே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிள் கான்செப்ட் வி ஹேவ் அ ரிஜெக்ஷன் பிளாக் ஹியர். மந்த்லி ரிஜெக்ஷன் பிளாக் இருக்கு. மந்த்லின்னு வரும்போது நம்ம டெய்லியில தான் போய் பார்க்கணும். ஸோ டெய்லியில பிரைஸ் என்ன இருக்கு பாருங்க. ரிஜெக்ஷன் பிளாக்ல ஆல்மோஸ்ட் பிரைஸ் என்ன பண்ணுது, செம்மையா போயிட்டு க்ளோஸ் வச்சிருக்கு. இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் பிளாக் இப்ப கரண்டா இருக்கிறதுனால வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பிரைஸ் டு கம் பேக் டு த ரிஜெக்ஷன் பிளாக் 50% அண்ட் கோயிங் ஹையர். ஸோ இது நடந்தாலே நம்ம வந்து இந்த டாப் சைட்ல இருக்கிற எல்லாத்தையுமே வந்து கவர் பண்றதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஓகேங்களா? ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ எனக்கு இப்போதைக்கு என்ன வேணும் அப்படின்னா, டெய்லி ஐ ஹாவ் அ ஃபேர் வேல்யூ கேப். டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. நான் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் டு லோவர் டைம் ஃப்ரேம் வந்து பண்ணுவேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லியில் ஆர்டர் பிளாக்னா உங்களுக்கு 1 ஹவர்ல வந்து ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்கணும். டெய்லியில் ஃபேர் வேல்யூ கேப்னா உங்களுக்கு 1 ஹவர்ல ஆர்டர் பிளாக் தான் வரும். விச் இஸ் ஹியர் அண்ட் ஹியர். ஸோ இதுதான் வந்து ப்ரீமியம்ல இருக்கக்கூடிய ஆர்டர் பிளாக். அப்போ நமக்கு மார்க்கெட் வந்து இந்த ப்ரீமியம் ஆர்டர் பிளாக் வரைக்கும் வந்துட்டு தான் போகணும். ஸோ ஒன் பாயிண்ட். ரெண்டாவது இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யூ நோ திஸ் ஏஎம்டியும் உங்க கண்ணுக்கு தெரியும். திஸ் அக்குமுலேஷன், மேனிப்புலேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் மைட் ஹேப்பன் அபோவ் ஆர் பிலோ. டிஸ்ட்ரிபியூஷன் ஆப்போசிட்ல தான் நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஸோ கன்சாலிடேஷன் நடந்துருச்சு, மேனிப்புலேஷனும் நடந்துருச்சு. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஆப்போசிட் சைடு மேல நடக்க போதா, இல்ல வந்து கீழேயே நோக்கி போதா? மேபி இந்த வார் கண்டிஷன்ஸ்னால மார்க்கெட் வந்து நெகட்டிவா இருந்துச்சுன்னா, இது திரும்பவும் அது வந்து கீழே போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுவுமே நடக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது டெய்லியில நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் கன்சாலிடேட் ஆயிட்டு பிரைஸ் போயிட்டு லோவர் ஸ்வீப் பண்ணிருக்கு. ஆனா இங்க இருக்கிற எதுவுமே வந்து மார்க்கெட்டை வந்து பாதிக்கவே இல்லை. இந்த இடத்துல லோ ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் தான் செட் பண்ணிட்டு வந்திருக்கு மார்க்கெட். இது வந்து ப்ராப்பர் ஸ்வீப்பே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, this is இது வந்து இந்த கேண்டலோட லோ பாருங்களேன், 4368. இந்த கேண்டலோட லோ வந்து 4366. ஸோ 68, 63, சாரி இது 66, இது 68. சம்வேர் பிட்வீன் $2 லெஸ். ஆனா ஸ்வீப் பண்ண மாதிரி காட்டுது பாத்தீங்களா மார்க்கெட்டுல. அதுக்கு தான் இந்த கேண்டலோட க்ளோஸ் ப்ரைஸஸ் நீங்க வந்து எப்பயுமே வாட்ச் பண்ணி பார்க்கணும். அந்த ப்ரைஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். இந்த கேண்டலோட லோ தானே பார்க்குறேன் நான். லோ எல். இந்த கேண்டலோட லோ வந்து 4368. இந்த கேண்டலோட லோ வந்து 4366 பார்த்துக்கோங்க. விச் இஸ் நாட் ப்ராப்பர்லி டன். அப்போ வந்து இது ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் தான். அதே மாதிரி பக்கத்துலயும் ஒரு லோ இருக்கு, இதுக்கு பக்கத்துல ஒரு லோ இருக்கு. ஓகே, ஸோ சாரி. அப்போ இந்த லோஸ் எல்லாம் இருக்கிறதுனால வி மைட் எக்ஸ்பெக்ட் ஒன் மோர்
செல் சைடு இதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம ஐடியாலஜியா நம்ம செட் பண்றது என்ன? டெய்லில பிரைஸ் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு? இதுக்கு மேல வந்து மண்டே போய் க்ளோஸ் வச்சான்னா, மண்டே போய் இப்படி க்ளோஸ் வச்சான்னா, then you will be knowing that price most likely going to ஹையர் பிரைசஸ். அப்போ வந்து இந்த ஃபேர் வேல்யூ கேப்லாம் வேலை செய்யாது. மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஹையர் பிரைசஸ் நோக்கி போகும். அப்படி அவனால க்ளோஸ் பண்ண முடியாம ஹைய எடுத்துட்டு திரும்பவும் உள்ள க்ளோஸ் வச்சுட்டான்னா, இந்த ஒரு கேண்டில் மட்டும் வந்து நீங்க வந்து நேக்கடா தான் விடணும். ஏன் அப்படின்னா, இந்த கேண்டில் கண்டிப்பா ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில் விச் இஸ் ப்ரொபல்ஷன் பிளாக். ஒரு ப்ரொபல்ஷன் பிளாக்கா ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஒருவேளை ப்ரொபல்ஷன் பிளாக்கா ஃபார்ம் ஆனாலும் நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். அப்ப நெக்ஸ்ட் டே பிரைஸ் என்ன பண்ணணும்னா, எங்கேயாவது இடத்துல ஓப்பன் ஆயிட்டு லோ வச்சு மேல போயிட்டான் அப்படின்னா அவ்வளவுதான். யூ கேன் எக்ஸ்பெக்ட் பிரைஸ் கோயிங் ஹையர் பிரைஸ். ஒருவேளை அவன் போக முடியாம கீழே வர ஆரம்பிச்சிட்டான்னா மட்டும்தான், பாடி க்ளோஸ் வச்சுட்டான்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், 4350 வந்து ஒரு டார்கெட்டா வச்சுட்டு ஃபுல் லோவை வந்து நம்ம வந்து டார்கெட் பண்ணி செல் சைடு வந்து யோசிக்கலாம். ஸோ கோல்டுக்கு வந்து லாங் டேர்ம் ஐடியாவா நீங்க வந்து இந்த மாசம் வச்சுக்க வேண்டியது இப்படிதான். ஸோ மந்த்லின்னு பார்க்கும்போது லுக்கடியார் ப்ரீவியஸ் மந்த் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, மே வந்து லுக்கடியார் மே 1 இங்கே தான் ஸ்டார்ட் ஆச்சு. மே 1 அப்போ வந்து பாருங்க ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் த டே, ஃபர்ஸ்ட் 15 டேஸ் மந்த்லி, ஃபர்ஸ்ட் மந்த் என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட்டு, கம்மிங் பேக் டேக்கிங் திஸ் லோ, கோயிங் ஹையர். இந்த இதில் ரிலேட்டிவ் ஈக்குவலைஸ் செட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நேராக கீழே வந்து இந்த லோஸ் எடுத்துருக்கு. அப்போ என்ன பண்ணிருக்குன்னா ஓப்பன் ஹை லோ க்ளோஸ். அப்போ வந்து கிட்டத்தட்ட இந்த மந்த்லி கேண்டில் என்ன பண்ணிருக்கு உங்களுக்கு ஒரு ஏஎம்பி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீக் விட்டுருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ் வந்து ஒரு மேனிப்புலேஷன் தான். ப்ரைஸ் ஓப்பன் ஆயிட்டு லோ இல்லாம கேண்டில் எப்படி இருக்கு நமக்கு, நல்லா இப்படி வந்து இப்படி இப்படி க்ளோஸ் ஆயிருக்கு கரெக்டா. ஸோ அப்ப என்னன்னா ப்ரீவியஸ் மந்த் வந்து மேல வந்து மேனிப்புலேஷன்ன்றது ஆல்மோஸ்ட் முடிச்சிருக்கு. அப்போ கன் நம்மளுக்கு கீழ என்ன பண்ணணும்னா, பிரைஸ் வந்து பிஃபோர் கோயிங் லோவர் பிரைஸஸ், அதாவது இன்னும் வந்து லோவர் பிரைஸஸ் போறதுக்கு முன்னாடி, அவன் நமக்கு என்ன செய்றான் அப்படின்னா, ஒன் மோர் கேண்டில். அப்ப இந்த கேண்டில் என்ன பண்ணலாம், இந்த மந்த்லி ஓப்பன் என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு 30 நாளைக்கு இவன் என்ன பண்ண வாய்ப்பு இருக்கு யோசிச்சு பாருங்க. ஓப்பன் பண்ணி சும்மா இங்க எங்கேயாவது சுத்துவான். நேரா போய் ஹை செட் பண்ணிட்டு இந்த இம்பேலன்ஸ் ஆர் இந்த இன்வெர்ஷன்ல வந்து பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு என்ன பண்ணலாம், நேரா கீழ வரலாம். கீழ வந்து இந்த லோ எடுத்துட்டு அப்புறம் வந்து இப்படி வந்து நிக்கலாம். ஸோ அப்ப நமக்கு எப்படி இருக்கும் கேண்டில் பார்க்கறதுக்கு? ஸோ லைக் இப்படி இருக்கும். ஸோ ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இப்படிதான் நடக்கிறதுக்கும் சான்சஸ் ஹை. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஐடியா வந்து நெக்ஸ்ட் மந்த் வரைக்குமே நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் மந்த் எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அந்த மந்த்லி ஓப்பன் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் இது பாருங்க ஏப்ரல் 1. ஸோ ஏப்ரல் 1 என்ன பண்ணிருக்கு பாருங்க. ஏப்ரல் 1 ஓப்பன் ஓகேங்களா? ஓப்பன் ஆயிட்டு லாஸ்ட்டா இந்த ஏப்ரல் வந்து பாருங்க இம்பேலன்ஸ்ல போய் டேப் ஆயிட்டு செல், அதுக்கப்புறம் க்ளோஸ் ஆயிருக்கான். மறுபடியும் வந்து ரீசென்ட் ஃபார்ம் ஆஃப் லிக்விடிட்டி வந்து செல் சைடு தான். அப்ப அத எடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டு இந்த இந்த என்டையர் கன்சாலிடேஷன் எல்லாத்தையுமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு திரும்பவும் ஓப்பன் ஆயிட்டு மந்த் வந்து கீழ வந்துருச்சு. அப்ப இதே கன்டினியூவேஷன் செல் சைடு கன்டினியூவேஷன் நடக்கும்னா, மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் இந்த இந்த லோஸ நோக்கி ஓடி வருதுன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் நம்ம 4000 ஆப்வியஸா எதிர்பார்த்தது தான். அப்படி வருன்ற பட்சத்தில் we can expect one more என்னது பிரைஸ் க்ளோசிங் லைக் திஸ். இந்த மாதிரி ஓப்பன், ஹை, லோ, க்ளோஸ் இப்படி வந்து நடக்கிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆனா நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக்குக்கு மட்டும் இப்போதைக்கு நம்ம மைண்ட்ல ஏத்திக்க வேண்டிய ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீப் திஸ் டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் இன் யுவர் மைண்ட். ஓகேவா? ஸோ டே எஃப்இஜி ஆப்வியஸா வந்து அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா போய் ட்ரேட் ஆகணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த ட்ரான் லிக்விடிட்டி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸுக்கு இங்க தான் இருக்கும். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். இத போய் அடிச்சுட்டு வந்துருவான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமையா போயிட்டு கூட அவன் வந்து கீழ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால ட்ரான் லிக்விடிட்டி வந்து இந்த விக் ஹை தான். ரிஜெக்ஷன் விக் ஹையர் டைம் ஃப்ரேமோட ரிஜெக்ஷன் விக் எல்லாமே நமக்கு லோவர் டைம் ஃப்ரேம்ல லிக்விடிட்டி தான். ஓகேவா? மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ மத்தபடி வந்து 4 ஹவர்ல எஸ் வி ஹேவ் அ ஹியூஜ் இம்பேலன்ஸ். மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி, தெர் இஸ் நோ ப்ரொபல்ஷன் பிளாக் ஃபார் திஸ் சேஞ்சிங் ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. இங்க பண்ணும்போது தான் பண்ணியிருக்கான். அப்ப இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் லோ. அப்ப நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ட் டேர்ம் லோ லிக்விடிட்டிய ஸ்வீப் பண்ணிட்டு என்ன பண்ணலாம் மார்க்கெட், தெர் இஸ் அ ஹை ப்ராபபிள் நெக்ஸ்ட் வீக் வந்து பிரைஸ் ஃபர்ஸ்ட் வந்து இந்த லோவை ஸ்வீப் பண்ணிட்டு கிளம்புனான்னா
அவன் டார்கெட் இதுவா தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் டார்கெட் அவன் வந்து இதுவா தான் இருக்கும். ஸோ இதை டுவர்ட் ஸ்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல மார்க்கெட் கிரியேட் பண்ற இதை வச்சுதான் செல் சைடை வச்சுதான் நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து லாங்கர் டேர்ம்ல வந்து செல் சைடை பத்தி யோசிக்கணும். ஸோ அதுக்கு வந்து மந்த்லி ஓப்பன், டெய்லி ஓப்பன், வீக்லி ஓப்பன் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீக்லி எப்படி ஓப்பன் ஆகுது, இந்த வாரம் எப்படி ஓப்பன் ஆகுது, போன வாரம் எப்படி ஓப்பன் ஆகுது, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஃபார் கோல்டு. ஸோ 4 ஹவர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்ல என்ன இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு கீழே லோவர் டைம் ஃப்ரேம் போய் ஒன்றும் உங்களுக்கு தெரிய போறது இல்லை. ஸோ ஈவன் தோ சில பேர் எதிர்பார்க்கலாம் கோல்டு வந்து ஓடி லெவலுக்கு வருவான் அப்படின்னு. ஸோ ஓடி லெவலுக்கு வருவானா மேபி எனக்கு தெரிஞ்சு ஈக்லிபிரியம். ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் வரைக்கும் சான்சஸ் ஆர் ஹை. 4450 வரைக்கும், 450 460 சம்வேர் பிட்வீன் இந்த பிரைஸ் வரைக்கும் வந்துட்டு அங்கிருந்து புஷ் அடிச்சிடும். அதுக்கு கீழே வரவே மாட்டான். இவ்வளவு தூரம்லாம் இந்த லோக்கெல்லாம் வரமாட்டான். ரெண்டாவது, இந்த எஃபிஜியை அவன் வந்து ட்ரேடே ஆகக்கூடாது. ஒருவேளை அவன் இந்த எஃபிஜி ட்ரேட் ஆகுறான்னா அவன் வந்து மறுபடியும் வந்து இந்த ஹையெல்லாம் போக மாட்டான்னு ஞாபகம். ஸோ அதுக்கு சான்சஸ் ஆர் லெஸ். ஸோ தி ஷுட் பி கேப்பாக தான் இருக்கும். இந்த கேப் வந்து ஓப்பன்லேயே தான் இருக்கும் நமக்கு. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் வாட் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் இன் த கோல்டு. ஓகேவா? கோல்டு வந்து நெக்ஸ்ட் வீக் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் லைக் யூரோ. யூரோ ஆல்ரெடி வந்து மக்கள்லாம் பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இல்லையா? ஓகே கைஸ். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா யூரோல பார்ப்போம். யூரோ மந்த்லியில தான் இருக்கும். ப்ரீவியஸ் மந்த் லாஸ்ட் மந்த் உங்களுக்கே தெரியும் ரொம்ப ரொம்ப டைமிங் ஆக்டிவிட்டி தான். கிட்டத்தட்ட அவன் வந்து ட்ரேட் ஆனது வந்து ஒரு 200 பிப்ஸ் தான். இந்த மாசம் தான் வந்து ரொம்ப அதிகமா ட்ரேட் ஆயிருந்தான். ஒரு 400 பிப்ஸ். பட் ஆனால் இதெல்லாம் ரொம்ப லெஸ் ஆக்டிவிட்டி. ப்ரீவியஸ் மந்த்துக்கு இன்சைட்ல இருக்கும். அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியும், இன்சைடு கேண்டில்னாலே யூ நீட் பிரைஸ் டு டேக் அவுட் எனி சைட் ஆஃப் த லிக்விடிட்டி. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஓகே. ஸோ மந்த்லினா டெய்லி. ஸோ டெய்லின்னு வரும்போது லுக் அட் இட், யூ ஹேவ் த டார்கெட்ஸ். ஸோ ப்ரைஸ் வந்து ஈஸியாகவே உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது மார்க்கெட்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் த ஹை, திஸ் த லோ ஆஃப் ப்ரீவியஸ் மந்த். இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு நடுவில் தான் ப்ரைஸ் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கு. ஓகே. ஸோ டெய்லி, வீக்லி பார்த்துருவோம். வீக்லியை பொறுத்த வரைக்கும் எஸ், வி ஹேட் அ வீக்லி கேண்டில். லுக் அட் இட், வீக்லி. ஸோ வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பை ப்ரைஸ் ரெஸ்பெக்டிங் பர்ஃபெக்ட்லி இல்லையா? பர்ஃபெக்டாக ரெஸ்பெக்ட் பண்ணுது. ரெண்டாவது, யூரோப்பியன் யூனியன்ல பெரிய பிரச்சனை இருக்கு, நிறைய சிக்கல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒன் மோர் செல் கேண்டில். இது வந்து ப்ரொபோஷன் பிளாக்காக தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் வந்து மார்க்கெட் வந்து இந்த ஹையை போய் இமீடியட்டா சேஸ் பண்றதுன்றது ஏதாவது ஒரு நியூஸ் வந்தா மட்டும்தான் வந்து ஏதாவது நியூஸ் வந்தா மட்டும்தான் மாறுமே தவிர இல்லைன்னா மாறாது. ஓகேவா? ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூஸ் வந்தா மட்டும்தான் மார்க்கெட் புஷ் அடிக்கும் மேல. எது நியூஸ் வரலன்னா மார்க்கெட் வந்து புஷ் பண்ணாது. அகைன் வில் பி புஷிங் செல் சைடு. ஓகே, 1.15 we can expect 1.15 அதுக்கு லோவர் prices. ஓகேவா? ஸோ இது வந்து எஃபிஜி இன்சைட் க்ளோஸ். அப்ப நீங்க நெக்ஸ்ட் வீக் எதிர்பார்க்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஓப்பன், ஹை ஸ்வீப்பு, அப்புறம் வீக்லி ஓப்பனிங் ப்ரைஸை வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிட்டான்னா அங்கேருந்து செல் சைடு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஃபேக்டாக வந்து வச்சுக்கலாம். வீக்லி PO3 பார்க்குறது எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். கரெக்டாக டியூஸ்டே லண்டன் செஷனில் 15 மினிட்ல சிஏஎஸ்டி கிடைச்சிடணும். வீக்லி ஓப்பனிங் ப்ரைஸையும் டியூஸ்டே வந்து டிஸ்பிளேஸ் பண்ணிடணும். அப்படி இல்லைனாலும் சரி, புதன்கிழமை நியூயார்க் செஷனையாவது அவன் என்ன பண்ணிடணும், நியூயார்க் செஷன்லயாவது டிஸ்பிளேஸ் பண்ணி கீழே வந்துட்டான்னா வியாழன் வெள்ளி அவன் ஆட்டோமேட்டிக்காக வந்து செல் சைடில் கிளம்பி போயிடுவான். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 days ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்தது ஜிபிபி இதுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க? ஜிபிபி ஆல்சோ லுக் அட் ஹியர். ஜிபிபி ஆல்சோ ரெஸ்பெக்டிங் வீக்லி. ஸோ ஃபென்டாஸ்டிக். இந்த வீக்லி ஃபேர் வேல்யூ கேப்பை தான் ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாட் ஐம் எக்ஸ்பெக்டிங் இஸ் ஒன் மோர் ஸ்வீப் அண்ட் கோயிங் லோவர் ப்ரைஸஸ். ஏன்னா இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ப்ரைஸை ஹோல்டு பண்ணணும்னு நான் நம்புறேன். அன்லெஸ் அன்டில் இந்த வாரம் ஒருவேளை போய் நல்லா ஷார்ப்பாக க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா இந்த இதுக்கு ஹைட்டுக்கு நம்ம அப்புறமா டார்கெட் பண்ணலாம். இப்போ நடக்கும்ன்றது எனக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஈரான் வார் முடிகிற வரைக்கும் தெர் இஸ் நோ ப்ராபபிள். ஏன் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இங்க என்ன நடந்திருக்கு. சுகடியர் ஃப்ரம் வேர் ப்ரைஸ், இங்க பாருங்க, இங்க இருந்து தான் ப்ரைஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் செல் சைடு வந்துச்சு.
இந்த ஆர்டர் பிளாக்குக்கு பிரைஸ் வந்து கடைசியா ரீபேலன்ஸ் பண்ணவே இல்ல. பட் இது வரைக்கும் வந்து பாருங்க ரீபேலன்ஸே பண்ணல. அப்ப மோஸ்ட் ப்ராபப்ளி பிரைஸ் அபௌட் டு ரீபேலன்ஸ் தென் கீழ போறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. அவன் மேல போகணுன்ற முடிவு அவன் எடுத்தான் அப்படின்னா, அவன் வந்து இந்த ஏரியாவ டிஸ்பிளேஸ் பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு வித்தின் அ டே ஒரே நாள்ல முடிவு பண்ணி மேல போயிடுவாங்க. அப்படி போயிட்டாங்கன்னா மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்? சேஸ் பண்ணணும். இந்த ரிலேட்டிவ் ஈக்வலைஸ், இந்த ரிலேட்டிவ் ஈக்வலைஸ் சேஸ் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம சேஸ் பண்ணவே கூடாது பை சைடு. ஓகேவா? பாருங்க சரியான டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி வந்திருக்கு பாருங்க. மார்க்கெட் வேகமா விழுந்திருக்கு. ஸோ கன்சாலிடேஷன், ஒன் மோர் பீக், அப்புறம் செல் சைடு. இதான் நான் வந்து யூரோல எதிர்பார்க்குறேன். ஓகே. ஸோ ஹோப்ஃபுல்லி எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணுங்க. டெய்லி டைரக்ஷன் கொடுக்க இதை வந்து லோ டைம் ஃப்ரேம்ல அன்னன்னைக்கு செஷனை வந்து நீங்க வந்து கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணீங்கனாலே உங்களால வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இந்த ஹையை ஸ்வீப் பண்ணிட்டு மார்க்கெட்டு அதுக்கப்புறம் இந்த ஏரியால இங்க இருக்கிற ஆர்டர் பிளாக் எதுலயாவது பிரைஸ் ரீபேலன்ஸ் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆனாதான் செல் சைடு வந்து கரெக்டா நடக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நடக்காது. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க டெய்லியில கிட்டத்தட்ட வந்து மேல வந்து பண்ணிது கிட்டத்தட்ட இங்க இருக்கு. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி நான் சொல்லுவேன் யூரோ எப்பவுமே லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இன்வெர்ஷன்ஸுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பான். ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தி. ஸோ இந்த இந்த ஏரியாவை அவன் ஈஸியா வந்து டேப் பண்ணும். யூரோ வந்து 1.17 தொடாம திரும்பவும் கீழே போகவே மாட்டான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் ஈஸியா வருவான். ஸோ அப்ப தெர் இஸ் அ ஹை ப்ராபபிள் சான்ஸ் வீக்லி ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் 2 days மேல வேகமா போயிட்டு அப்புறம் கூட பொறுமையா வருவான். எடுத்தோடனே அவன் வேகமா போறான்னு உங்களோட பயாஸ் எதையுமே வந்து டோட்டலா மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இதை ரீப்ரைஸ் பண்ணலைன்னா அவன் இந்த டெய்லி எஃப்டிஜில இருந்து ரிஜெக்ட் ஆகி போறான்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணும். டெய்லி ஃபேர் வேல்யூ கேப் 1 ஹவர்ல சக்சஸ் லுக் அட் திஸ் ஆர்டர் பிளாக். ஆப்வியஸா நீங்க எதிர்பார்த்தது இங்க இருக்கு. ஆர்டர் பிளாக் எல்லாமே இப்போ டெய்லி எஃப்டிஜினா 1 ஹவர்ல ஆர்டர் பிளாக் தான் எதிர்பார்ப்போம். ஸோ அப்போ அவன் வந்து அங்க வந்துதான் ஆகும். ஓகேவா? ஸோ இன்கேஸ் அவன் அதை போறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் டேர்ம்லோ எதையாவது ஸ்வீப் பண்ணிட்டு ஒரு சின்னதா செஷன் பேஸ்டு நீங்க ட்ரேட் பண்றீங்கன்னா ஸ்வீப் பண்ணிட்டு அப்புறம் மறுபடியும் பில்லிஷா போனான்னா கண்டினியூஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ யூரோக்கு இதுதான். வேற என்ன யூரோ இது மட்டும் தான் நம்ம அதிகமா ட்ரேட் பண்றது. நம்ம நேஸ்டாக் போயிடலாம். ஓகே. ஸோ இது எப்பயுமே என்னோட பிளேசஸ்ல இருக்கும். லாஸ்ட் வீக்கோட லாஸ்ட் 5 வீக்கோட என்வாக்ஸா இருக்கட்டும், லாஸ்ட் 5 days என்டாக்ஸா இருக்கட்டும், ஆப்வியஸா வந்து மார்க்கெட்ல வந்து அது எப்பயுமே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போர்ஷன். ஓகேவா? ஸோ தட் ஐ யூஸ்வலி யூஸ் திஸ். இது எல்லாமே ஆங்கர் தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மார்க்கெட் இப்போ வந்து அப்சல்யூட்லி ஆல் டைம் ஹை. ஸோ இதை வந்து நம்ம எதுவுமே பேசவும் முடியாது, பண்ணவும் முடியாது. இப்ப நம்மளுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். வீக்லி ஃபென்டாஸ்டிக் புஷ். நான் இந்த என்வாக்குள்ள வருவான் வருவான் நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். வரவே இல்லை. அவன் கிளம்பி போயிட்டான். ஸோ மேபி வந்து இந்த மே எண்டு வந்து கொஞ்சம் புஷ்ஷா இருந்தாலும் ஜூன் ஜூலைல வந்து நிறைய மாற்றங்கள் இருக்கு. நீங்க எதிர்பார்க்காத பெரிய பெரிய கம்பெனிஸோட ஐபிஓஸ் எல்லாம் வருது. ஸ்பேஸ் எக்ஸ் உள்ள வருது. பெரிய பெரிய கம்பெனிஸ் வருது. அந்த ஷேர்ஸ் எல்லாம் பை பண்ணி புஷ் பண்ணணும்னா நாஸ்டாக்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஸ்டாக்கை செல் பண்ணி ஏற்கனவே ஹோல்டிங்ல இருக்கிறவன் கொஞ்சமாவது அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணி அதுல வர்ற காசுல தான் வந்து அவன் வந்து நாஸ்டாக்ல பணம் போட முடியும். ஸோ அந்த இதை வந்து இனிஷியலா வந்து ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து நான் வந்து செல் ஆஃப் நடக்கும் அப்படின்றத நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த என்வாக் வந்து மேபி நெக்ஸ்ட் வீக் டெஸ்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் 1, 2 and 3. We have beautiful வால்யூம் இம்பேலன்சஸ். ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு காமிச்சேன். லுக் அட் திஸ் எம்என்கியூல விச் இஸ் அ டெய்லி ஃபேர் வேல்யூ கேப். கரெக்டா? டெய்லி ஃபேர் வேல்யூ கேப்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்? 1 ஹவர்ல சீசன் ஆர்டர் பிளாக். லுக் அட் த்ரீ சீசன் ஆர்டர் பிளாக். கரெக்டா? 1 ஹவர் ஆர்டர் பிளாக். 1 ஹவர் ஆர்டர் பிளாக்கு எவ்வளவு பெர்ஃபெக்டா வந்துட்டு போயிருக்கான் பார்த்தீங்களா? நீங்க சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடர் யாராவது யோசிச்சு பாருங்க. லுக் அட் திஸ் 593 பாயிண்ட்ஸ். சூப்பரா சூஸ் பண்ணலாம். இந்த ஹெச்டிஎஃப் டு எல்டிஎஃப் நான் அவ்வளோ சொல்லி கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா சரி. இங்க போயிட்டு லோவர் டைம் ஃப்ரேம்ல எப்படி என்ட்ரி எடுக்கு? 1 ஹவர் டு 5 மினிட்ஸ். கரெக்டா? 5 மினிட்ஸ்ல என்ன பண்ணணும்? 1 ஹவர் ஆர்டர் பிளாக்னா 5 மினிட்ஸ்ல நம்ம என்ன எடுக்கணும்? எஃபிஜி எடுக்கணும். இந்த 5 மினிட்ஸ்ல நல்லா பாருங்க. நம்ம 50% கீழே இருக்கிற டிஸ்கவுண்ட்ல தான் எடுப்போம். டிஸ்கவுண்ட்ல இருக்கிற ஒரே ஒரு எஃபிஜி எங்க இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்லி ஃபேர் வேல்யூ
இன்க்ளூட் வித் திஸ் வால்யூம் இம்பேலன்ஸ். பார்த்தீங்க அவ்வளோ ப்ரிசைஸா வந்திருக்கான் பார்த்தீங்களா? சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெலிவரி. அஃப்கோர்ஸ் இது வந்து உங்களுக்கு வந்து ஒய்எம்எல் இல்லைன்னா எம்இஎஸ்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது எஸ்எம்டி ஏதாவது குடுத்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா பார்ப்போம். ஹையர் டைம் ஃப்ரேம் டூ லோவர் டைம் ஃப்ரேம் நீங்க போனீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ்? லுக் அட் திஸ் எஸ்எம்டி. பியூட்டிஃபுல்ல. ம். மிட் நைட் ஓப்பன். அதே மாதிரி 20 பாத்துங்க எவ்வளோ சூப்பரா கிளீனா போயிருக்கு பாருங்க ப்ரைஸ். ஐயோ இதான் விஷயம். ஸோ இதை கரெக்டா புரிஞ்சிருந்தா யோசிச்சு பாருங்க நீங்க வந்து எப்படி எடுத்துருக்கலாம் மார்க்கெட்ல. இல்ல அருமையான ட்ரேட் இல்லையா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹெச்டிஎஃப் என்டிஎஃப் எல்லா பேர்லயுமே ஒர்க் ஆகும். நம்ம வந்து இதுலதான் வேலை செய்யும் அதுல தான் வேலை செய்யும் அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாது. ஆர்டர் பார்த்தா டெய்லி எஸ்பிஜி சூப்பரா வேலை செஞ்சிருக்கு பாத்தீங்களா? எல்லாத்துலயும் வேலை செய்யும். அதுக்கப்புறம் பிரைஸ் போய் இந்த ஹை எடுத்துட்டான். தட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். இப்போ நாஸ்டாக்ல நமக்கு இருக்கக்கூடிய முக்கியமான போர்ஷன் என்ன? வால்யூம் இம்பேலன்ஸ். ஓகே ஒன் திங். அண்ட் திஸ் இஸ் வீக்லி. அதுவுமே வந்து ஓகேங்களா? ஹவர்லிக்கு போயிடும். ஹவர்லில எனிதிங் உங்க உங்க கணக்கு ஏதாவது தெரியுதா? டெய்லியில இந்த ஏரியா தான் நம்மளோட ஏரியா விச் இஸ் அரௌண்ட் 30,000. ஓகேங்களா? அரௌண்ட் 30,000. இந்த 30,000 அரௌண்டிங்ல இருக்கக்கூடிய என்வால்க்குள்ள தான் பிரைஸ் வந்து போகணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே வந்துருவோம். ஸோ வீக்லி நம்ம வந்து எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? பொட்டன்ஷியல் ஆல்மோஸ்ட் 800 பாயிண்ட்ஸ் பிளஸ் நியர்லி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த 800 பாயிண்ட்ஸ்ன்றத சூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் எ நியூ மந்த். இட்ஸ் எ ரிலேட்டிவ் ஈக்குவல். இது வந்து மோஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? மோஸ்ட் ப்ராபபிள் சென்சைட் லிக்விடிட்டி தான் இதுதான். மோஸ்ட் ப்ராபபிள். பட் வி ஆர் ட்ரைங். பட் அது நடக்கணும் அப்படின்னா மார்க்கெட் வந்து முதல்ல பொட்டன்ஷியலா கீழே விழுகிறதுக்கு தயாராகணும். ஓகேங்களா? தயாராச்சு அப்படின்னா டெஃபினட்டா என்வாக் தான் வந்து ஸ்டாப் பண்ணும். இங்க வந்துட்டு தான் பிரைஸ் வந்துட்டு என்ன பண்ணும்? மேல புஷ் பண்றதா இல்ல செல் ஆகுறதா? ஸோ யூஸ்வலா நேஸ்டாக்கு நிறைய டேர்ம்ஸ் இருக்கு. ஜனவரி டு மார்ச் ஒரு டேர்ம் இருக்கும். மார்ச் டு மே எண்டு வரைக்கும் ஒரு டேர்ம் இருக்கும். ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் ஒரு டேர்ம் இருக்கும். ஸோ யூஸ்வலா வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரியும். மார்க்கெட் வந்து ஒரு இது கொடுத்துருக்கோம். ஏப்ரல் 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 ஒன்று இருக்குமா? அப்போ ஜான் இருக்கு. ஸோ இதுல நீங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அதுல இருந்து ஒரு 2 மாசம் எடுத்துக்கோங்க. ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு? கன்சாலிடேட் பண்ணிட்டு செல் சைடு வந்து மேனிபுலேட் பண்ணிட்டு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ ஜூன் 1ஆம் தேதி அங்க பாருங்க. ஸோ ஏப்ரல் ஏப்ரல் டு ஜூன் இந்த 2 மந்த்ஸ் என்ன பண்ணுச்சு? மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டா வந்து டிஸ்ட்ரிபியூஷனை முடிச்சிருச்சு. ஸோ இப்போ ஜூலை டு ஆகஸ்ட் இந்த ஆகஸ்ட் வரைக்குமே நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா லைக் போன வருஷம் ஜூலை ஆகஸ்ட் ஓகே நான் கண்டினியூஷன் ஜூலை ஆகஸ்ட்ல நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா we can expect 50% ஆஃப் த ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் தென் கண்டினியூஷன். அதுக்கப்புறம் பிரைஸ் கீழே வருது மேலே போகுது இட்ஸ் ஓகே. பட் ஆனால் ஒரு 50% ஆஃப் த ரீட்ரேஸ்மெண்ட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போனா இந்த ஜூன் ஜூலைல வந்து பிரைஸ் வந்து கண்டிப்பா ஒரு 50% ஒரு மினிமம் வந்து 3,000 டு 5,000 பாயிண்ட்ஸ் வந்து நாஸ்டாக் வந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இஸ் ஒரு வீக்லி புல்லிஷ் பிரேக்கர். ஸோ இங்க வர்றதுக்கான சான்ஸ் ஹை. அதனால நாஸ்டாக்கை நம்ம வந்து நெக்ஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து ஐடியாலஜியா வந்து பார்க்கும்போது ஆஹ், ஒரு செல் சைடுக்கான சான்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அப்ப இப்ப இதுல பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த ரேலி நின்றுச்சு அப்படின்னா கூட ரிலேட்டிவ் ஈக்குவலோஸ் ஈக்லிபிரியம்ல எக்ஸாக்டா வந்து பாருங்க. நீங்க ஈக்லிபிரியம் போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த ஆர்டர் பிளாக் இந்த என்வாக் வந்து கரெக்டா உட்காரும். ஸோ இது வந்துட்டு கூட கண்டினியூஷன் ஆர் செல் சைடு வாட் எவர் இட் இஸ். ஸோ இது நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நானும் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா இப்போதைக்கு இப்போ கரண்டா வந்து ஹவர்லியில் நான் எடுத்துக்கிறது ஃப்ரைடே. ஸோ இந்த ஃப்ரைடே தேர்ஸ்டே ஃப்ரைடே நடந்த இந்த செல் சைடு எக்ஸிபிஷனை வந்து அப்படியே வந்து ஸ்வீப் படிச்சுட்டு மறுபடியும் இங்கேருந்து கண்டினியூஷன் ஆயிடுவாங்க. ஸோ இதுதான் நடக்கிறதுக்கான சான்சஸ் பொட்டன்ஷியலி இந்த ஆர்டர் பிளாக் வரைக்கும் விச் இஸ் ப்ரொபல்ஷன் பிளாக் ஆக்சுவலி. ஸோ இந்த ரேஞ்ச் வி கேன் எக்ஸ்பெக்ட் சொல்ல முடியாது.
ஓப்பன் ஹை ஆனாலும் ஆகலாம். பட் இருந்தா நம்ம வந்து இங்கருந்து கன்டினியூஷன் ட்ரை பண்ணுவோம். ஒருவேளை ஃபெயில் ஆகுற பட்சத்தில் இந்த ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹை ப்ராபபிள் லிக்விடிட்டி அண்ட் தென் திஸ் என்வாக். ஓகேவா? ஸோ இதுதான் நாஸ்டாக் உடைய என்டையரா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பிரைஸ் ஆக்ஷன்ஸ். இவ்வளவுதான் நம்ம வந்து பார்க்குறோம். ஏன் அப்டின்னா, ஆல் டைம் ஹைல இருக்கும்போது இன்னும் பொட்டன்ஷியலா லெஃப்ட் சைட்ல நமக்கு சார்ட் இல்ல. இப்ப அவன் ஹையர் ஹை போவான் அப்டின்னா, நமக்கு லெஃப்ட் சைட்ல என்ன பண்ணுவான்னே நமக்கு தெரியாது. பட் ஒருவேள செல் சைடு வருதுன்னா, வி ஹேவ் அ லெஃப்ட் சைட்ல சார்ட் இருக்கு. வி கேன் ஈஸிலி பிரெடிக்ட் வேர் ஹி கேன் மூவ். ஸோ அவனோட மூவ்மெண்ட்ட வந்து நம்மளால ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ இத மட்டும் நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஸோ நாஸ்டாக்குக்கு நான் இவ்வளவுதான் வெரி சிம்பிளா தான் வச்சுக்கிறேன். வேற ரொம்ப வந்து காம்ப்ளிகேட்டடாலாம் நீங்க வந்து போ வேண்டியதே இல்ல. இது கிடையாது. ஸோ ரிலேட்டிவ் ஈக்குவல் லோஸ். இந்த லோஸ் தான் நான் வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ மார்க்கெட் வந்து புஷ் பண்ணி கீழ வந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? வந்தா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் லோஸ் வந்து எதிர்பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க. நாஸ்டாக் சாரி ஒய்எம் வந்து கிட்டத்தட்ட 50,000 அப்படின்றத வந்து ரீச் பண்ண 50,000 ரீச் பண்ணும்போது பெரிய லெவல்ல இருந்துச்சு. அந்த 50,000லேருந்து பிரேக் அவுட் ஆயி அவனால வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் தான் போக முடிஞ்சுச்சு. ஆனா நாஸ்டாக் அப்படி இல்ல. அவன் 50,000 இருக்கும்போது கிட்டத்தட்ட வந்து இவன் வந்து வேகமா வந்தான். ஒரு 29,000 அங்க இருந்து பார்த்தீங்கன்னா, டக்குனு குயிக்கா வந்து கிளம்பி போயிட்டான். ஸோ அதனால இந்த மூவ்மெண்ட் வந்து இன்னும் புஷ் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட்ட, அவைங்க இன்னும் வந்து ஒரு கூட போறதுக்கான சான்சஸ் ஆர் ஹை. ஓகேவா? ஸோ அத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ம். லோ டைம் ஃப்ரேம்ல பெரிய லெவல்ல எதுவுமே செட்டப்ஸ் இல்ல. நம்ம வந்து அன்னன்னைக்கு நாஸ்டாக் நியூயார்க் தான் ட்ரேட் பண்ண போறோம் நம்ம லைவா. ஸோ அது வந்து அன்னன்னைக்கு பார்த்துப்போம். ஓகேவா? ரைட். வேற யாருக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கிறதா? ஸோ பார்த்ததற்கு நன்றி. ஏதாவது கேள்வின்னா நீங்க வந்து கேட்கலாம். அப்படி இல்லன்னா நான் YouTubeலயும் போடுவேன். கமெண்ட்டும் பண்ணுங்க. ஸோ தட்ஸ் இட்.